அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து கீரை வடை. கீரை சாப்பிட மாட்டுறாங்க பசங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான். கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ, அதை வந்து ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதோடைய சோம்பு, வரமிளகா, பூண்டு, அப்புறம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஃபைனாக நம்ம வந்து உளுந்த வடைக்கு வந்து அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கல, ரொம்ப ஒரு குறன்னு தான் அரைச்சிருக்கேன். பார்த்தாவே எனக்கு தெரியும். அப்புறம் வந்து உப்பு பார்த்துட்டு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு அதில் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வானலியில் வந்து நான் வந்து வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து போட்டு எடுத்தோம்னா கீரை வடை ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா என்ன கீரை வேணால் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது வந்து இதில் வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். எந்த கீரை வேணாலும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து சேர்த்துக்க முடியும். பிள்ளைங்களுக்கு வந்து கீரை கொடுக்கணும் அப்படிங்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஒரே மாதிரி செஞ்சால் கூட்டு, பொரியல் அந்த மாதிரி செஞ்சால் இது வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான். பட் கொஞ்சமாவது கீரை உள்ளே போகுது அப்படின்றதுக்காக இந்த கீரையை வந்து நான் பச்சையாக தான் அப்படியே சேர்த்து அந்த வெங்காயம் போட்டு பிசையும் போதே பிசைஞ்சிருக்கேன். சேர்த்து அரைக்கும் போது நம்ம போட வேண்டியது சோம்பு, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிட்டு நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.